ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆதி படத்தோட கதை சுருக்கம் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜனவரி 15 2006 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் ரமணா அண்ட் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். இந்த படத்தில் தளபதி விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ், விவேக் இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருமே ஒரு காலேஜில் வந்து படிப்பாங்க. அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய வீடாக இருந்திருக்கும். அந்த வீடை புதுப்பிச்சு காலேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. நார்மலாக இப்படி தான் நம்மளுக்கு காமிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக விஜய்க்கா இருக்கட்டும், த்ரிஷாவுக்கா இருக்கட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் இருக்கும். அதோட ஒன்றின மாதிரி ஒரு ஃபீலிங், நம்ம வீட்டுக்குள்ளே வரோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருமே அத்தை பையன், மாமா பொண்ணு அந்த மாதிரி இருப்பாங்க. சின்ன வயசில் எல்லோரும் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க. இதில் பிரகாஷ்ராஜ் இருப்பார். பிரகாஷ்ராஜ் தான் விஜயோடைய அப்பாவாக இருந்திருப்பார். பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய விஷயத்துலலாம் தலையிட்டா போலீஸ்காரவங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் தலையிட்டதுனால பிரகாஷ்ராஜ் கிட்ட வந்து அந்த அரசியல்வாதிகள் நிறைய தடவை வந்து வார்ன் பண்ணிட்டு போவாங்க. பட் அவர் எதையுமே கேட்க மாட்டார். நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் வந்து உங்களை இந்த மாதிரி தப்புகள் பண்ண விட மாட்டேன், அந்த மாதிரி அவர் ரொம்ப நேர்மையாக நடந்துகிட்டு இருப்பார். அதில் பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே கொன்றுவாங்க. கொன்னுட்டு அந்த வீட்டையும் வந்து ஃபயர் பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் தப்பிக்கிற ஆள் தான் விஜய், பிரகாஷ்ராஜோடைய பையனும், அப்புறம் வந்து அவங்களுடைய மாமா பொண்ணான த்ரிஷா அண்ட் அவங்களுடைய சித்தப்பாவாக இருக்கக்கூடிய நாசர், இவங்க மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேயே ஆளுக்கு ஒரு சைடு திசையில் போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க தான், த்ரிஷா தான் விஜய் இது மாமா பொண்ணு அந்த மாதிரி தெரியாது. இப்படி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா விஜயோட பெரிய எய்ம் என்ன தெரியுமா, இந்த படத்தில் தன்னுடைய ஃபேமிலியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணானுங்கள்ல, அவனுங்களை நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, அந்த மாதிரி அவரோட இது இருக்கும். அதே மாதிரி த்ரிஷாவும் அப்படி தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த சொல்லுவாங்கள்ல, அத்தை பையன் மாமா பொண்ணு ஒரு அஃபெக்ஷன் இருக்கும்ல, ஜோடி மாதிரி தெரிகிறது, விளாட்றதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நார்மலாக விளாட்றத விட இந்த அத்தை பையன் மாமா பொண்ணுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்படி போயிட்டு இருந்திருக்கும். இதில் 2 பேருக்குமே தெரியாது, 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம், தன்னோட அத்தை பொண்ணு தான் அப்படிலாம் தெரியாது. ஏன்னா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம்னு இந்த 2 பேருக்குமே ஒரு இது இருக்கும், விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும். இது நார்மலாக போய்கிட்டு இருக்கும். இந்த படத்தில் வர காமெடிகள்லாம் விவேக் சார் இருக்கிறனால எப்போவுமே விவேக் சாரோடைய காமெடிகளில் கொஞ்சம் கருத்து இருக்கும். அப்படி தான் போய்கிட்டுருக்கோம். இவர் விஜய் வந்துட்டு அந்த வில்லன் கூட்டத்தில் உள்ளவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டிக்கிட்டு ஓவராலாக கொன்னுக்கிட்டே இருப்பார். இந்த விஷயம் விவேக்கு வந்து தெரியும். அப்படின்னா விஜய் தான் கொண்டாருன்னு தெரியாமல், இந்த மாதிரி அந்த ரவுடி கொண்டு தர தெரியுமா, நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ விஜய் வந்துட்டு, அப்படியா நீயா கொண்ட, அதை நான் தான் கொண்டேன் அப்படின்னு. பொய் சொல்லாதப்பா, நானே சும்மா பொய் சொல்லி கூட்டிகிட்டு தெரியும், என்னை மாதிரி நீயும் பொய் சொல்லலான்னு பார்க்குறியா அப்படின்னு. இல்லை இந்த துப்பாக்கியில் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு துப்பாக்கிலாம் எடுத்து வைப்பார். அப்போ பார்த்துட்டு விவேக் வந்து பயந்துருவார். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னா, இவங்க எல்லோரும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிய வரும். யாருக்குன்னா அந்த வில்லன் டீமுக்கு யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா த்ரிஷாவையும் நாசரையும் பிடிச்சிட்டு இவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வந்துடும். அவங்க சித்தப்பாவை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வரும், அப்போ இந்த பொண்ணு தான் நம்ம மாமா பொண்ணு அஞ்சலி அப்படின்ற ஒரு விஷயமே. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த வில்லன்களையும் இவங்க 3 பேரும் சேர்ந்து கொல்லவும் செய்வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும், நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் கொண்டானுங்கள்ல, இப்போ நம்மளும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. லாஸ்ட்டில் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேரும் சேர்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த வில்லன் டீமை கொண்டுட்டாலே அடுத்து என்னது, ஹீரோ ஹீரோயின் சேர்றது தானே. ஹீரோ ஹீரோயின் சேர்ற மாதிரி காமிச்சாதான் அந்த படம் வந்து கொஞ்சம் அது ஹிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த படம் ஓடாது. ஆனாலும் இந்த படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் விஜய் படம் ஹிட் கொடுக்கல, இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.